தாவேக்காவுடைய கொள்கை அப்படிங்கிறது கிளியரா அந்த பேனர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அப்புறம் வேலு நாச்சியார், அப்புறம் அந்த அஞ்சலை அம்மா, இவங்களுடைய 5 பேர் ஐடியாலஜிக்கல் லீடர். இதை தாண்டி செக்யூலரிசம்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி என்ன பார்த்தோம்னா சோசியலிசம், நிறைய சில விஷயங்கள்லாம் ஐடியாலஜி இருக்கு. ரொம்ப ரைட்டும் கிடையாது, அதாவது லெஃப்ட்னு ரொம்ப லெஃப்ட்னு சொல்ல முடியாது. ஒரு சென்ட்ரிஸ்டான ஐடியாலஜி தான். உண்மையான மையமே விஜய் சார் தான். ஒரு யூனிவர்சல் லீடு நீங்க எதுலையுமே ஃபிட் பண்ண முடியாது. அவர் ஒரு காஸ்ட், ரிலீஜன் எதுலையுமே ஃபிட் பண்ண முடியாது. ஒரு யூனிவர்சலான ஒரு ஐடியாலஜி கொண்டு வர ஒரு மனுஷனை திரும்ப 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 ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி இப்போ ஐடியாலஜி சொன்னா நீங்க இப்போ என்ன சரி உங்க ஐடியாலஜி என்ன கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ டிஎம்கேவோட ஐடியாலஜி என்ன? எல்லாருமே ஐடியாலஜி படி தான் நடந்துட்டு இருக்கீங்களா? இப்போ ஏடிஎம்கேவோட ஐடியாலஜி அப்படிங்கிறது திராவிடம் தான். இப்போ பிஜேபி கூட இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே பார்த்தோம்னா ஐடியாலஜி அப்படிங்கிறது திராவிடம் தான். அப்போ பெரியாருடைய அவங்களே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு காலத்துல. இப்போ நாம் தமிழர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. பட் எல்லாருமே ஐடியாலஜி இருக்கு. ஆனா நீங்க திரும்ப 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 இந்த வார்த்தையை ஒருத்தர் மேல வச்சு அவருக்கு ஐடியாலஜியே இல்லைன்னு சொல்லாதீங்க.